டாக்டர் அனுமந்தராவ் அவர்களும் எய்ம்ஸ் மதுரையினுடைய நிர்வாக அதிகாரியுமான திரு டாக்டர் வினய் நாயக் அவர்களும் சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் அலோக் அவர்களும் இங்கு இருக்கிறார்கள். இன்றைய தினம் 2 குழுக்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. எய்ம்ஸினுடைய இன்ஸ்டிடியூட் பாடி கூட்டமும் எய்ம்ஸினுடைய ஜெனரல் பாடி கூட்டமும் நடைபெற்றது. பொதுக்குழுவும் நிர்வாக குழு கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே மத்திய அரசுடைய அதிகாரிகள், செயலாளர் உட்பட தமிழக செயலாளர்களும் மற்றும் 10 உறுப்பினர்கள் நிர்வாக குழுக்கும் இன்ஸ்டிடியூட் குழுக்கும் பொதுக்குழுவிலே நிர்வாக குழுவிற்கு 16 உறுப்பினர்களும் ஜூம் வழியாக கலந்து கொண்டார்கள். இதிலே கடந்த கூட்டம் 2023 ஜனவரியில் நடந்த கூட்டத்திலே நிர்ணயிக்கப்பட்ட என்னென்ன முடிவு செய்யப்பட்டதோ அந்த முடிவுகளை பற்றி ஆராயப்பட்டது. அதுக்கு பின்னாலே மதுரை எய்ம்ஸினுடைய இப்பொழுது நடந்து வருகின்ற ராமநாதபுரத்தில் நடந்து வருகின்ற அந்த வகுப்புகளும் மற்றும் அதற்கான ஆசிரியர்கள் மற்றும் துணை பேராசிரியர்கள் நியமனம் பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இதில் 147 மாணவர்கள் மதுரை எய்ம்ஸ் இப்பொழுது ராமநாதபுரத்தில் படித்து வருகிறார்கள். மூன்றாவது ஆண்டாகவும் 3 பிரான்ச்சஸ் 3 வகுப்புகளாக நடைபெறுகின்றன. அதை போலவே மதுரை எய்ம்ஸ் கட்டடம் கட்டுவதற்கான பணி ரொம்ப முக்கியமானது. மதுரை எய்ம்ஸினுடைய தோப்பூரில் இருக்க இந்த கட்டடத்துக்கான டிசைன் மற்றும் அதற்கான பணியை பற்றிய விவாதம் நடைபெற்றது. இதில் இப்பொழுது L&T நிறுவனத்திற்கு இந்த கட்டுமான பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. ஜைகா நிறுவனம் இதற்கு நிதி அளிக்கிறது. இந்த கான்ட்ராக்டின் படி 33 மாதங்களிலே 2024 ஜூனில் தொடங்கி 33 மாதங்களிலே மதுரை எய்ம்ஸினுடைய 2 கட்டங்களான கட்டடங்கள் கட்டி முடிக்கப்படும் என்ற திட்டம் போடப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 18 மாதத்திற்குள்ளான கட்டிடங்களும் கட்டி முடிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் 2026 அக்டோபருக்குள் 2 கட்ட கட்டடமும் கட்டி முடிக்கப்படும் என்பதற்கான அறிக்கையை இன்று தந்தார்கள். அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கி இருக்கின்றன. தமிழக அரசினுடைய அனைத்து வகையான ஒத்துழைப்போடும் அனைத்து வகையான அப்ரூவலும் அனுமதிகளும் வழங்கப்பட்டு அதற்கான தமிழக அரசுடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய முழு ஒத்துழைப்போடு இது நடைபெறுவதாக இன்று கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டது. இது ஒரு நம்பிக்கைக்கு உரிய விஷயம். மதுரை எய்ம்ஸை பொறுத்தமட்டிலே நம்முடைய நீண்ட நாள் கனவு மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என்ற நம்பிக்கை, கட்டி முடிக்கப்படுமா என்ற நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுது கட்டி முடிக்கப்படுவதற்கான திட்டம் கண்முன்னாலே தெரிகிறது. அதே போலவே அதற்கான கட்டுமான பணிகள் நடக்கின்ற முதல் கட்ட பணிகளை 10% பணிகள் முடிந்திருக்கின்றன. முதல் 18 மாதங்களுக்கான பணிகளை முடிக்கின்ற, அதுவும் குறிப்பாக கல்லூரியினுடைய மருத்துவக் கல்லூரி வருகின்ற கட்டடம், அதே போல மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதி மற்றும் எய்ம்ஸினுடைய முக்கிய கட்டடம், அதாவது மெயின் பில்டிங் என்று சொல்வார்களே, அதே போன்ற கட்டடங்கள் மொத்தமுள்ள 18 மாதங்களில் வர இருக்கின்றன. இந்த கட்டடம் கட்டுகின்ற பணி மிக விரைவாக நடைபெறும். உங்களை பொறுத்தமட்டிலே இன்னும் ஒரு 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் நம்மால் பார்க்கக்கூடிய மாற்றமாக அது இருக்கும் என்று இன்று கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டது. எங்களை பொறுத்தமட்டிலே இது அதிகாரிகள் காட்டியிருக்கின்ற ஒரு செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தும் என்றால் மதுரை எய்ம்ஸ் 18 மாதங்களிலே நமக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரிகின்ற கட்டடமாக மாறும்.
இயங்கவும் தொடங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுதாக இருக்கிறது. சரியாப்பா? இந்த மாணவர்கள் வந்து அங்க ராமநாதபுரத்துல இருக்க மாணவர்கள் மதுரைக்கு மாற்றாக ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் வந்து அதுக்கான பேட் எதுவும் வரல. அது மட்டும் இல்லாம திரும்ப வந்து மாணவர்கள் கூடுதலா இருக்க மாணவர்களுக்கும் வந்து அங்க ராமநாதபுரத்துல வந்து ஒரு அவங்களுக்கு அங்க தங்குற காஸ்ட் ஏற்கனவே ஒரு சில பிரச்சனைகள் வேற இருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் இல்லாம அந்த மாணவர்களுக்கு அவங்களுக்காக அவங்க அடுத்த அவங்க வந்து இங்க திருமணம் இடம் பார்த்து அவங்க வசதியாக பண்றதா டெண்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ற ஸ்டேஜ்ல பிஃபோர் எலெக்ஷன். ஆனா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப வந்து Was there any proposal for இங்க வந்து that this thing to be shifted to Madurai area? Proposal was there, government refused. அது அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது ராமநாதபுரத்திலே அதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. ராமநாதபுரம் மருத்துவ கல்லூரியில் 2 தளங் 5வது தளத்திலே வகுப்புகள் நடைபெறுகின்றன. மதுரை ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியிலே 2 தளங்களிலே மாணவர்களுக்கான தங்குகின்ற வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த ஆண்டு சேர்க்கப்பட போகின்ற 50 மாணவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் இடமில்லாததனால் மாநில அரசிடம் இன்று கூட்டத்திலே வலியுறுத்தப்பட்டது. மாநில சுகாதாரத்துறையிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் வேறு வகையிலே மத்திய மாணவர்களுக்கு தங்குகின்ற இடம் ராமநாதபுரத்திலே ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் நிர்வாக இயக்குனர் அவர்கள். மிக விரைவில் அதற்கான நல்ல தீர்வை தமிழக அரசு கொடுக்கும் என்ற நம்பிக்கை முழுதாது. சரியாப்பா? இங்க மாத்தலாம்ப்பா, அதுதான் கதை. அத கைவிட்டாலாம், நீங்க என்ன கைவிட்டாலாம், அது வந்து ஆகாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுக்கிடுவோம். அங்கேயே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்களோ, திருமங்கலத்துல என்ன தேடுறீங்களோ அதே பக்கத்துல ஏதாச்சும் தேடிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. யாராவது காசு லிஸ்ட்ல நீங்க கட்டி வச்சிருக்கீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், உதவும். நடந்துட்டு இருக்கு. That you can tell English better. Yeah. Number of recruited. Total 183 faculty posts have been sanctioned. In the first phase, we have recruited only 50% of that 94 posts. So 94 posts have been advertised, but because of reservation category and other issues and non-availability of the required qualification people, we could fill only 54 posts. In 94, we could fill only 54 posts. So that backlog unfilled vacancies of 40. Next remaining 50% இப்போ 35% fill பண்ண போறோம். So total 100 posts advertisement வரும். 100 பேருக்கு 100 பதவிகளுக்காக திருப்பியும் கால்ஃபார் பண்ண போறாங்க. மெடிக்கல் சூப்பரண்டென்ட் போஸ்டுக்கு 2 தடவை கால்ஃபார் பண்ணிருக்காங்க. இன்னும் அது சூட்டபிள் கேண்டிடேட் கிடைக்கல. அதனால நல்ல அந்த ஸ்டாண்டர்டுக்கு எய்ம்ஸ் ஸ்கூல்ல ஸ்டாண்டர்டுக்கான நிர்வாக இதுவும் கிடைக்கணும். அதே மாதிரி ரிசர்வேஷன் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ரிசர்வேஷனையும் சேர்த்துதான் பேசிக்கணும். அதுல வந்து அந்த ரிசர்வேஷன் இல்லாம பேசலாம். 18 மாசம் முதல் கட்டம் 18 மாசம் அப்புறம் கேப் வந்தா அது கண்டினியூ. அந்த மாணவர்கள் வந்து அங்க அங்கேயே இல்ல 18 months அப்புறம் ஃபிக்ஸ் பண்ண ஷிஃப்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கட்டமே அவங்கள மாத்திரக்கு அந்த ஃபர்ஸ்ட் கட்டம். ஃபர்ஸ்ட் கட்டமே 18 மாசம் முடிக்க இவங்க சொல்ற கால்குலேஷன் படி 18 மாசத்துல ஜூன்ல ஆரம்பிச்சு 2024 ஜூன்ல ஆரம்பிச்சு 18 மாசம்னா அடுத்த ஜூன், அதுக்கு அடுத்து ஒரு ஜூன் இல்ல 2025 November 25 started in March, so it will be November 25. November 25ல இங்க கட்டடங்கள் மாத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வரதுக்காக பிளான் இருக்கு. அங்க வச்சுக்கிறது ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிறோம்னா, அங்க ராம்நாட்ல வச்சிருக்கிறத விட நிர்வாகம் நினைக்கிறது வேகமா அதை கட்டி இங்க மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் வந்து இது டிலே பண்ணணும், அதை அங்கேயே நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியாகவும் அதுல பிரச்சனை இருக்கு. அதனால என்னன்னா மிக விரைவா நீங்க எவ்வளவு வேகமா நினைக்கிறீங்களோ அதை விட வேகமா they also want to complete.
ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் கேம் கேட்பாங்க. அதுதான் மெயின் எய்ம். அதான் சரியா 10% நல்ல வேலைகள் 10% வந்து இல்ல போட்டோ காட்டினாங்க குழி இதெல்லாம் பேஸ்மெண்ட் தோன்றது அது Foundation, ஃபவுண்டேஷன் basement work அந்த ஒர்க் நடக்கும். முன்னாடி உங்க எஸ்ஏஆர் கொடுத்துருக்கீங்க. எதுவுமே பெரிய அதை பண்ணிடுவோம், அதை பண்ண சொல்லுவோம், பண்ணிடுவோம். இல்ல இல்ல அது ப்ராக்ரஸ் வந்த உடனே ஒரு சரியான ப்ராக்ரஸ் வந்த உடனே போட்டோஸ் ரிலீஸ் பண்ணிடுவோம். சரியா? You can release the photos, you know. It is at a foundation level only. That itself, brother. What they are afraid is there is a problem here in psych mental thing. The AIIMS Madurai will not be built here. Huh? This is the psych from past 5 years, and it will not come here. Yeah. That is the challenge we are facing. It will not come. Therefore, you have to prove. You can come to site and see also. We are going to the We site. are going to the site. கூட்டிட்டு காட்டுங்க வாங்க. சரியா?